வணக்கம் சார். வணக்கம். நம்ம தென்னைக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம், என்ரூட்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பொருள் பயன்படுத்தினதுக்கான அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வார்த்தை வந்து 10 தென்னை விவசாயிகளை காப்பாற்றும். ஸோ அதனால் உங்களுடைய வார்த்தை வந்து உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சொன்னதுக்காக எங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வேண்டாம். ரியல் நீங்கள் அனுபவித்த விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. ஊர் வந்து அகிலாண்டபுரம், அரவாக்குறிச்சி தாலுக்கா, ஊத்துப்பட்டி வில்லேஜ், சூடாமணி ஊத்துப்பட்டி போஸ்ட்டு, சூடாமணி கிராமம். ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை மென்ஷன் நியர்பை வந்து சின்னதாராபுரம் கரெக்டாக சொல்லுங்கள். ராஜவரம் பிரிவிலிருந்து உள்ள அகிலாண்டபுரம். ஓகே ஓகே. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் இந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மரம் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. யூஸ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணினா தான் அந்த ஃபீல் வந்து குட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். கண்டினியூ பண்ண வந்து ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஓகே. அதனால வந்து நாங்கள் இந்த வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமேலும் இதை ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். ஓகே ஓகே. என்னையை பொறுத்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட். நம்ம வந்து பேட் ஒப்பீனியன் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. குட் ரிசல்ட். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று வந்து என்னென்னா, விவசாயிகள் எல்லாமே நம்ம வைக்கிறோம் அடுத்த 3 மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது தவறான எண்ணம். ஏன்னா அந்த பாலை வரணும். அதனால வந்து மரத்துக்காக இருந்தாலும் மனிதனுக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும். அந்த டைமை வந்து நம்ம கொடுக்கணும். அதனால அந்த டைமை கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது ரொம்ப ட்ரையாக மரத்தை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. நீங்கள் ரிசல்ட் எடுத்து கொடுத்தா நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு. அதே மாதிரி அவங்க ரிசல்ட் கொடுக்கறது அப்புறம், ஆனால் நம்ம வேலையை செய்யணும். தண்ணி பாய்க்கணும். முதல்ல வந்து தண்ணி வந்து அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தோம்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு ரிசல்ட் நல்லா. கண்டிப்பாக சார். ஏன்னா நம்ம அந்த ட்ரை தான் ரொம்ப சூழ்நிலையாக இருந்துச்சு நம்ம கொடுக்குற போது. இன்னைக்கு நல்லா தண்ணியும் பாஞ்சிட்டு ஓரளவுக்கு நம்மளால விவசாயினால என்ன முடியுமோ அதை நம்ம வந்து தென்னை மரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்தோம்னா ரிசல்ட் கண்டிப்பாக ப்ராப்பராக. நீங்கள் எனக்கு வந்து தண்ணியும் கொடுத்துட்டீங்க, 2வது தொழு உரமும் நீங்கள் கொடுத்தீங்க, 3வது நம்ம ப்ராடக்ட்டை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இன்னைக்கு எல்லா மரமே சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற அளவுக்கு. கண்டிப்பாக சார். சார் இப்போ சாருக்கு நம்ம என்னென்ன பொருள் கொடுத்தோம், ஏன்னா சதீஷ் கண்ணன் சார் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவர் என்னென்ன பொருள் கரெக்டாக, ஏன்னா ஃபாலோ பண்ணதும் சதீஷ் கண்ணன் அவரை வந்து சொல்லணும் இந்த இடத்துல. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணீங்க, இப்போ என்னென்ன கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம், நம்ம சொன்னது எல்லாமே பண்ணார். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவர் சார் டைமுக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்தி அவரே ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணார். நம்மளும் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அதனோட ரிசல்ட்டு தான் சார் வந்து அதே மாதிரி நம்ம சரவெடுத்துற சொன்னாலும் காய் சூப்பையாக இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோமோ அது எல்லாமே சார் ஃபாலோ பண்ணார். அதனோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து நல்லா அவுட்புட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது. அதனால் கன்டினியூ பண்ணுறதுக்கு சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ரெகுலராகவே நம்மளையும் இன்னும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. சாருக்கு வந்து என்ன அளவுக்கு நம்ம பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஃபீல்டு இன்றைக்கி இந்த ஏரியா வந்து ட்ரை ஏரியா தான். எல்லா ஃபீல்டையும் கம்பேர் பண்ணையில் வந்து எல்லாருமே மரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நல்லா ரிசல்ட்டாக இருக்குது இந்த ஃபீல்டு. சார் வந்து நல்லா சப்போர்ட்டுங்க. அதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாங்க சதீஷ். இப்போ சார் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்கும்போது தண்டபாணி மரம் பூரா வந்து நிறைய கூமுட்டை காய் நிறைய இருக்குது. நீ இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துடணும்பா, சும்மா வந்து நான் எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ண தயார், நீ ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து 90% ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதே மாதிரி சூப்பர் காய் எல்லாமே கீழே வந்து சூப்பர் காயாக இருக்குது. இப்போ மேலே எல்லாமே காய் வர ஆரம்பிச்சு. பழைய காய் எல்லாமே அந்த சூப்பர் காய் இப்போ வர்றது எல்லாமே தேங்காயாக மாற்றி கொடுத்தாச்சு. அதே மாதிரி காய் வெயிட் வருது. இதை விட ஒன் மோர் திங், வெயிட்டும் வருது. காய் வந்து உள்ள வந்து பருப்பும் குவாலிட்டியா. சூப்பர். நீங்க சொல்றதை விட நான் சொல்றது கண்டிப்பா. சரி, நீங்க எதை சொன்னாலும் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. காயா இருந்தாலும் அதை உடைச்சு பார்க்கும்போது, ஏன்னா நானும் சதீஷ் செக் பண்ணிட்டோம். வெயிட் போட்டு பார்த்தா செக் பண்ணிட்டா பருப்பு நல்லா இருக்கு, நல்லா காய் வெயிட் வருது. கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட். எனக்கு இன்னொரு வந்து நம்ம வந்து தப்பு சொல்றதுக்கெல்லாம் எந்த 1% கூட இல்லை. கண்டிப்பாங்க சார். இன்னொரு உற்சாகமான விஷயம் என்னன்னாங்க சார்,
மேடம் வந்து நம்ம வரும்போதெல்லாம் வந்து இதை பற்றின ஒரு இதே இல்லாமல் இருப்பார், பிலீவே இல்லாமல் இருப்பாங்க. கண்டிப்பா ஆனால் இப்போ வந்து சதீஷ்கிட்ட வாலண்டியராக வந்து சொன்னாங்களாமா, சதீஷ் நாங்கள் வந்து 10 தேங்காய் போட்டு தூக்க முடியல, எங்களால் வெயிட் இருக்குது கண்டிப்பா என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னு சொன்னார். அதுவே நான் ஜெயிச்சதுக்கான ஒரு பெரிய விஷயம். வெயிட் நல்ல வெயிட், கண்டிப்பா காய் நல்லா இருக்கு. உடைச்சு பார்த்தா நான் வந்து ஒரு வியாபாரிக்கு ரெஃபர் பண்றது என் குவாலிட்டி செக் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து ரேட் பேசுங்கன்னு தான் நான் காய் விற்கிறேன். கண்டிப்பா சூப்பர் சார். நம்ம எப்பவுமே குவாலிட்டியில வந்து ரொம்ப நம்ம கிட்ட கரெக்டா இருக்கும்போது வந்து நமக்கு ரேட் கேட்கறதுல எந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து காய் பார்க்க வர்றதுல நீங்க குவாலிட்டி செக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் நீங்க ரேட்டை பேசுங்க. சூப்பர் சார். இது மாதிரி இதுதான் நான் சொன்னது. அப்படிதான் இந்த தடவை வித்துருக்கேன் காய். சூப்பர் சார். இதுதான் நம்மளும் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். உங்களை போல எல்லா விவசாயம் மாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இதை இவ்வளோ பிரீஃபாக எடுத்துனதுங்கிறதும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வந்து முழுசாக சொல்லணுங்கிறதுக்காக தான். ஸோ இது எல்லா விவசாயிக்கும் போய் சேரட்டும் சார். நன்றி. தேங்க்யூ சார். ஜெய் அண்ட் ரூட்ஸ். ஜெய் அண்ட் ரூட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணி இப்போ வெயிட் வர காய் 3 காய் 1.5 கிலோ வந்திருக்கு. இது நம்ம ரெகுலராக நம்ம என்ரூட்ஸ் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கஸ்டமர். அதனோட வெயிட் மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு காயோட வெயிட்டு வந்து ஆவரேஜாக 450 மேலே வருது. 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. இதுவும் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து 400 கிராமு. அந்த பருப்போட மொத்தம் சைஸ் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.